நம்முடைய தேவன் இருக்கிறேன் என்கிற நாமம் உடையவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த பொழுது ஆண்டவர் மோசேயை அவர்களிடத்தில் அனுப்பினார். அப்படி அனுப்புகிற பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் கேட்டார், நீர் என்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறீரே, ஒருவேளை அந்த ஜனங்கள் யார் உன்னை எங்களிடத்தில் அனுப்பினது, அனுப்பினவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்வது என்று சொல்லி மோசே கேட்டார். அப்படி கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இருக்கிறேன் என்னும் நாமமுடையவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல் என்பதாய் சொன்னார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இதை வாசிக்கிறோம். இருக்கிறேன் என்கிற நாமமுடையவர். யாரிடத்திலாவது நம்ம பேரு கேட்கும் போது இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொன்னார், இருக்கிறேன் என்னும் நாமமுடையவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஏன் ஆண்டவர் இந்த இருக்கிறேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். அவர்கள் உபத்திரவத்தின் மேல் உபத்திரவப்பட்டு மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். அப்போ இந்த ஜனங்களுடைய கேள்வி, உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறாரா, எங்களை படைத்த ஒரு தெய்வம் இருக்கிறாரா என்று சொல்லி அவர்களுடைய கேள்விகள் எல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரா இருக்கிறாரா என்பது தான். அப்படி இருந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் மோசேயின் இடத்தில் சொல்லி அனுப்புகிறார், இருக்கிறேன் என்கிற நாமமுடையவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் கூட நம்ம பிரச்சனையினுடாய் கடந்து போகும்போது நமக்கு கூட அந்த கேள்விகள் வருகிறது, உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறாரா, அவர் இருந்தால் ஏன் இத்தனை பிரச்சனைகள் எனக்கு வருகிறது என்று நாம் யோசிக்கிறோம். அப்படி ஒருவேளை உங்களுக்கும் அந்த சிந்தை இருக்கும் என்று சொன்னால் அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருக்கிறார்? அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை பார்க்கிறார். நம்மேல் கரிசனை உள்ள தெய்வம். நம்முடைய பிரச்சனைகளை நன்றாய் அறிந்தவர். இன்றைக்கும் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். God bless you. Amen.